எல்லா மாட்சிமையும் எங்கள் புகழனைத்தும் உமக்கு மட்டும், உமக்கு மட்டும். எம் இறைவா, எம் தலைவா, எம் இறைவா, எம் தலைவா. எல்லா மாட்சிமையும் எங்கள் புகழனைத்தும் உமக்கு மட்டும், உமக்கு மட்டும். எம் இறைவா, எம் தலைவா, எம் இறைவா, எம் தலைவா. நன்மையின் ஊற்று நீரே, நலன்களின் தந்தை நீரே. நன்மையின் ஊற்று நீரே, நலன்களின் தந்தை நீரே. எம்மிடமுள்ளவை அனைத்தையுமே உம்மிடம்தான் பெற்றுக்கொண்டோம். எம்மிடமுள்ளவை அனைத்தையுமே உம்மிடம்தான் பெற்றுக்கொண்டோம். எல்லா மாட்சிமையும் எங்கள் புகழனைத்தும் உமக்கு மட்டும், உமக்கு மட்டும். எம் இறைவா, எம் தலைவா, எம் இறைவா, எம் தலைவா. ஆற்றலும் திறமைகளும் வெற்றியும் பெருமைகளும், ஆற்றலும் திறமைகளும் வெற்றியும் பெருமைகளும் எம் உழைப்பால் வந்ததல்ல, உமதருளால் பெற்றுக்கொண்டோம். எம் உழைப்பால் வந்ததல்ல, உமதருளால் பெற்றுக்கொண்டோம். எல்லா மாட்சிமையும் எங்கள் புகழனைத்தும் உமக்கு மட்டும், உமக்கு மட்டும். எம் இறைவா, எம் தலைவா, எம் இறைவா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யனோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. இந்த நாளில் நம்ம ஆண்டோடைய பாடுகளை பற்றி இந்த எசேயா 53ஆம் அதிகாரத்தின் மூலமாக பார்த்துட்ருக்கோம். அவர் என்னெல்லாம் பாடுபடுத்துனாங்க, எப்படியெல்லாம் அவரை கஷ்டப்படுத்துகிறாங்க, அசட்டை பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க, பாடு அனுபவிக்க வைக்கிறாங்க, அப்படியே என்ன செய்வாங்க, அவரை அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கூட என்ன சொல்லப்படுதுன்னா, துன்மார்க்கரோட அவர் பிரேதக்குழியை நியமித்தார்களாம். அப்படின்னா கள்ளர்கள் மத்தியில் அவர் கள்ளன் போல தொங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டு பக்கமும் கள்ளன், நடுவில் இவரையும் ஒரு கள்ளன் போல தொங்க வச்சார். ஒரு குற்றம் செய்யாத அவரை ஒரு துன்மார்க்கரோடு அவருடைய பிரேதக்குழியை நியமித்தார்கள். அவரை என்ன செய்தாங்கன்னா, அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிறபடியே இவர் அக்கிரமக்காரரோடு சேர்த்து சிலுவையில் அடித்தாங்க. அவங்களோடு சேர்த்து பிரேதக்குழியை நியமிக்கிறாங்க. ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யனோடு இருந்தார். ஆனால் இவங்க அவரை அற்பமாக நினச்சாங்க. ஆனால் ஆண்டு அவருடைய திட்டத்தின்படி கடைசி நேரத்தில் அவருடைய பிரேதத்தை வைக்கிறதுக்கு ஒரு புது கல்லறை ஆயத்தம் பண்ணி அங்கே வச்சுருந்தார். யோசேப்பு என்ற அரிமத்தியவரனாகி யோசேப்பு அவர் புதுசாக ஒரு கல்லறை கட்டியிருக்கேன், அதில் கொண்டு போய் என்னுடைய இயேசு வச்சுக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரகசியமாக இருப்பான். ஆண்டவர் தேடிட்டு அவன் கொண்டு போய் அவரை என்ன செய்தான், அந்த இடத்துல வச்சிருவான். அப்படியாக அவருக்கு அந்த மரித்ததில் கூட மகிமை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு ஐஸ்வர்யனுடைய கல்லறை அவனுக்கு கொடுத்தார். ஐஸ்வர்யனோடே அவர் இருந்தாராம். அவர் வஞ்சனை செய்யவும் இல்லை, அவர் கொடுமை செய்யவும் இல்லை, அவருடைய வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவர் இந்த உலகத்தில் வாழும்போது யாருக்கும் எந்த கொடுமையும் பண்ணலை. அவருடைய வாயிலிருந்து எந்த தீதான வார்த்தையும் வரலை. இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. நம்முடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது, நம்ம யாரும் கொடுமை செய்கிறோமா, இருதயத்தில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது,
கொடுமை செய்யக்கூடாது. நம்ம மற்றவங்களுக்கு தீங்கான எண்ணங்கள் நினைக்கக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கு வீணான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பொறாமை, எரிச்சல், கோபம் எல்லாவற்றையும் மற்றவங்க மேலே நம்ம காட்டக்கூடாது. எடுத்துடணும், அதை எடுத்து போட்டுறணும். அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுனால நாம் என்ன செய்யணும், அவரை போல மாறணும். அப்படித்தான் அதுக்காகத்தான் அவர் இந்த பாடுகளையும் படுதார். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவர் ஒரு அற்பமாக நினச்சி பிரேதக்குழியை கொண்டு அக்கிரமக்காரர்கள் ஒருவரோடு அவரை வச்சு அவங்களுக்கு கூட அவர் பிரேதக்குழியை நியமித்தாங்க. ஆனால் அவர் பிரேதக்குழியில் இருக்கல ஐஸ்வர்யனோடு அவர் இருந்தார். அவர் மரித்து என்ன செஞ்சார் அப்படின்னா, அங்கே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா நோபா காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் மத்தியில் போய் இவர் என்ன செய்தார், பிரசங்கம் பண்ணுறாராம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் என்ன செய்கிறார், பெற்றுக்கொள்கிறார். நாமும் கூட அவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது மற்றவங்க நமக்கு கேடு செய்ய நினைச்சாலும் கூட அந்த கேட்டின் மத்தியிலும் நம்மை உயர்த்தி நன்மையால் நிரப்பி அவங்க முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நாம் எப்படி இருக்கணுமா, நம்முடைய வாயிலும் கொடுமை வரக்கூடாது, வஞ்சனை வரக்கூடாது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்முடைய எண்ணங்களில் கூட நாம் என்ன செய்யணும், மற்றவர்களை கெடுக்கிற காரியங்கள் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம நன்மையான காரியங்களே என்ன செய்ய நினைக்கணும், மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக நம்ம நன்மை செய்ய முடிஞ்சால் செய்யணும், இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும். இது தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் அவரை போல மாறணும்னு தான் இத்தனை பாடுகள் அவர் என்ன பட்டார். அவர் மரித்த போது அவர் அக்கிரமக்காரில் ஒருத்தனாக இருந்தார். ஆனால் அவருடைய பிரேதக்குழியை அப்படி நியமித்தாங்க. ஆனால் அவர் ஐஸ்வர்யனோடு போய் இருந்தார். அவருடைய வாயில் வஞ்சனை இல்லை, அவருடைய கொடுமை செய்யவும் இல்லை. அப்படிப்பட்ட தகப்பன் நம்முடைய தகப்பன். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாமும் கூட அப்படியாக இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தனிமையில் உட்காந்து, அப்பா நான் எப்படி இருக்கிறேன், என்னை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். அவரை போல நம்ம என்ன செய்வார், மாற்றுவார். தாயை போல பிள்ளை, தகப்பனை போல பிள்ளை அப்படிம்பாங்களா, அந்த மாதிரியான சுபாவத்தை நாமும் அவரை போல பெற்றுக்கொள்ள நம்ம அவருடைய பாத்திரம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்.